உலகத்தின் தலை சிறந்த குடிநீர் எது? அந்த நீர் எப்படி இருக்கும்? அந்த நீர் குடித்தா நன்மையா? அந்த நீரை குடிக்கிறதுனால நமக்கு உண்மையாலுமே நன்மையா? நீங்கள் வெந்நீர் குடிக்கிறீங்களா? தயவு செஞ்சு வெந்நீர் குடிக்காதீங்க. வெந்நீர் குடிச்சிங்கன்னா நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்க. இந்த நீர் உலகத்தில் தலை சிறந்த நீர் அப்படிங்கிறதுக்காக நம்ம நிரூபிக்கிறதுக்கான ஒரு சான்று இதான். உலகத்தின் தலை சிறந்த குடிநீர் எது அப்படின்னா, நம்முடைய சித்தர்கள் முதல் வள்ளலார் வரை கூறிய அந்த நீர் தான். அந்த நீர் எப்படி இருக்கும்? அந்த நீர் குடித்தா நன்மையா? அந்த நீரை எப்படி குடிக்கணும்? அந்த நீரை குடிக்கிறதுனால நமக்கு உண்மையாலுமே நன்மையா? அந்த நீரில் அப்படி என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும் இல்லையா? நீரை சுண்ட வைத்து குடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வள்ளலார் 5 லிட்டர் தண்ணியை 2 லிட்டர் தண்ணியை குடிக்க சொல்லியிருக்காங்க. இப்படியெல்லாம் குடித்தா அந்த தண்ணியில் இருக்க சத்தெல்லாம் செத்து போயிரும்னு சொல்கிறாங்களே, அது நிஜமாலுமா? நீங்கள் வெந்நீர் குடிக்கிறீங்களா? தயவு செஞ்சு வெந்நீர் குடிக்காதீங்க. வெந்நீர் குடிச்சிங்கன்னா நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. வெந்நீர் குடிக்கிறதுனால அதில் எந்த நன்மையும் இல்லை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. வெந்நீரில் எந்த சத்துமே இல்லை, அந்த நீரை குடிக்காதீங்க அப்படின்பாங்க. இன்னும் சில பேர் மழை நீரை குடிக்கவே குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க அத்தனை பேர்த்துக்கும் ஒரே பதிலாக ஆதாரத்தோட இன்னைக்கு நாம் பார்த்துடலாமா? மழை நீரை 5 லிட்டர் நீரை 2 லிட்டர் நீரை சுண்ட வச்சா அந்த மழை நீருக்குள்ள என்னென்னலாம் இருக்கும், எதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற முழு அறிக்கையும் சான்றாக நமக்கு கிடைச்சிருக்கு. இதை வச்சு இந்த நீர் உலகத்தில் தலை சிறந்த நீர் அப்படிங்கிறதுக்காக நம்ம நிரூபிக்கிறதுக்கான ஒரு சான்று இதான். நீங்கள் சித்தர்களை வழிபடுறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் வள்ளல் பெருமானை வழிபடுறவங்களா இருந்தாலும் சரி, அவர்கள் சொன்ன வார்த்தை ஒன்றே ஒன்று தான். நீரை சுருக்கி குடிப்பது. அந்த நீரை சுருக்கி குடிக்கிறது எதனால அப்படிங்கிறது யாருக்குமே இன்னைக்கு வரைக்கும் தெரியல இல்லையா? அதற்கான முழு ஆதாரத்தை தான் நாம் இன்னைக்கு இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நீர் அதில் என்ன சத்து இருக்குது, சுட வச்சுட்டா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு மக்களுக்கு உண்மையாலுமே வெந்நீர் குடிக்கிறதுடைய பலன் என்ன அப்படிங்கிறது தெரியறதே இல்லை. அதை உண்மையாலுமே பரிசோதனை செஞ்சு பார்த்துருக்காங்களா இல்லையாங்கிறது தெரியல. யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க வெந்நீர் குடிக்கக்கூடாது, குடித்தா உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு. அதை பார்த்துட்டு எல்லாரும் ஏதோ சொல்லுவாங்களே செம்மறியாட்டு கூட்டம் போல் அப்படிங்கிற மாதிரி அப்படியே எல்லாருமே குடிக்கக்கூடாது குடிக்கக்கூடாது குடிக்கக்கூடாது. சரி, குடிக்கக்கூடாதுன்னு சொன்னவங்கள நீங்கள் அது ஏன் குடிக்கக்கூடாது, அப்படி குடிக்கிறதுனால என்னென்ன பாதிப்புலாம் வரும், நீங்கள் பரிசோதனை செஞ்சுருக்கிறீங்களா, அதை ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்கிறீங்களா, இதெல்லாம் நம்ம கேட்கணும். கேட்கறது இல்லை. ஸோ நமக்கு பிடிச்ச ஒருத்தர் சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை அப்படியே நம்பிடுறோம். எந்த மருத்துவராவது வெந்நீர் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்களா? ஏதாவது யோசிச்சு பாருங்க. ஏங்க, ஒரு காப்பி டீ குடிக்கணும்னாலே அதுக்கு வெந்நீர் வேணும். அப்போ வெந்நீரில் போட்டு நீங்கள் காப்பி டீ குடிக்கிறதுனால தண்ணியில் சத்தே இல்லாமல் போச்சு. சத்து இல்லாத தண்ணியை காப்பி டீ குடிக்கிறதுனால அது நல்லது இல்லைன்னு சொல்லி காப்பி டீ குடிக்கிறது நல்லது கெட்டதுங்கிற ரெண்டாவது விஷயம். அப்போ அந்த வெந்நீர்லேயே ஒன்றுமே இல்லைங்கிற அதை எதுக்கு நீங்கள் குடிக்கிறீங்க? அதனால யாரு என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத விட சொல்லக்கூடிய விடயம் உண்மையானதா இருக்குதா அப்படிங்கிறத முதல்ல தயவு செஞ்சு தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு இந்த மக்களுக்கு வெந்நீர் குடிப்பதனுடைய ஒரு உண்மையான நிலவரம் இன்று வரை யாருக்கும் தெரியறதே இல்லை. நம்ம இதுக்கு முன்னாடி கடந்த பதிவுகளில் நம்ம பார்த்துருப்போம். அதாவது என்னென்னா, மழை நீரை எடுத்து அதை அப்படியே நேரடியாக வரும்போது எடுத்து அந்த நீரை அதாவது டிஸ்டில்டு வாட்டராக மாற்றி அதில் என்ன ஒரு பிஹெச் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணியிருப்போம். அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ஆர்ஓ தண்ணியை எடுத்து அந்த ஆர்ஓ தண்ணியில் எவ்வளோ பிஹெச் இருக்குது அதையும் பார்த்தோம்.
அது மட்டும் இல்லாமல் அந்த ஆர்ஓ தண்ணியை 5 லிட்டர் நீரை 2 லிட்டர் நீரை சுண்ட வச்சு அதில் எவ்வளோ பிஹெச் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அதே ஆர்ஓ தண்ணியை மூலிகைகளெல்லாம் போட்டு குடித்தோம்னா அதில் என்ன பிஹெச் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இது எல்லாமே நம்ம வந்து ஆதாரத்தோடு நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ கடைசியாக என்ன பண்ணியிருக்கோம், சித்தர்கள் வள்ளலார் சொன்னது போல் மழைநீர் அமிர்தம் அப்படிங்கிறது, அந்த மழை நீரை 5 லிட்டர் நீரை 2 லிட்டர் நீரை சுண்ட வச்சு கொடுத்தால் அது மிகப்பெரிய மருந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ நாம் என்ன பண்ணலாம், இப்போ மழை நீரை எடுத்துட்டோம், நேரடியாக எடுத்து இதில் நிறையா பேர் பழைய பதிவுகளில் கேட்டாங்க, நீங்கள் மழை நீரை பாத்திரத்தில் எடுத்துட்டீங்க அதனால அதோட தன்மை மாறி போயிடும். சரி, இப்போ மண் சட்டியிலேயே எடுத்துட்டோம். இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்க, நீங்கள் சிலிண்டரில் சுட வச்சுருக்கிறீங்க அதனால அதோட தன்மை மாறி போயிடும் அப்படின்னாங்க. உங்களுக்காகவே 8000 ரூபாய்க்கு தனியாக ஒரு விறகு அடுப்பை வாங்கி விறகை போட்டு புது பானையை வாங்கி 3 நாளைக்கு தண்ணியில் நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சு அந்த சட்டியிலேயே தண்ணியை ஊற்றி 5 லிட்டர் நீரை மழை நீரை 2 லிட்டர் நீரை சுண்ட வச்சு அந்த தண்ணியை எடுத்து பரிசோதனை போட்டு அறிக்கையோட சான்றோடு இப்போ வந்துட்டோம். இப்போ இதுக்கு மேலே யார் யார் என்னென்ன கேள்வி கேட்பீங்களா இருந்தாலும் கேளுங்க, அதை ஆதாரத்தோட அனுபவித்து பரிசோதனை செஞ்சு தரோம். ஏதோ புத்தகம் பொதுவாக ஏதோ வந்து வியூஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காகவோ பணம் சம்பாதிக்கிறதுக்காகவோ நாம் இந்த பதிவு போட போகிறது கிடையாது. இந்த நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளும் நம்மளுடைய அனுபவ பதிவுகளாக இருக்குமே தவிர ஏதோ கதையாகவோ பணம் சம்பாதிப்பதற்காகவோ கிடையாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த பரிசோதனை செஞ்சுருக்கிறோம். இந்த பரிசோதனை செய்வதற்கு மட்டுமே 7000 ரூபாய் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி இன்னும் 2 பரிசோதனை செஞ்சுருக்கோம். அப்போ அதுக்கும் எவ்வளோ ஆகிருக்கும் அப்படின்னா, இதை நான் இப்போ நம்ம சேனல் வியூஸ் பார்த்தீங்கன்னா சும்மா 200-300 பேர் தான் இருக்கும். அப்போ அந்த 200-300 பேருக்கு இவ்வளோ செலவு பண்ணுறது, நான் இது என்னுடைய ஆராய்ச்சி வாழ்வியல். நான் இது மாதிரி பல விஷயங்களை வந்து இப்படியே ஆராய்ச்சி பண்ணி பரிசோதனை செய்து அனுபவத்தை தான் மக்களுக்கு கொடுத்துட்ருக்கிறேன். அப்போ எனக்கு இது வரைக்கும் 2020 ஆரம்பித்த இந்த சேனலு 14,000 ரூபாய் வருமானம் செஞ்சுருக்கேன். ஆனால் இதுபோல் ஆராய்ச்சி செய்து சான்றிதழ் போட்ட விடயங்கள் அப்படின்னு பார்த்தா லட்சக்கணக்கில் இருக்கும். அப்போ நான் வந்து யூடியூப்பில் சம்பாரிச்சிருக்கணும் இல்லையா, சம்பாரித்து தான் நான் இதெல்லாம் செஞ்சுருக்கணும் இல்லையா, ஏன் அதெல்லாம் செய்கிறது இல்லை? அப்போ தயவு செஞ்சு பொண்ணுங்க, இது என்னுடைய ஆராய்ச்சி வாழ்வியல், அதை அனுபவத்தை தான் நான் கொடுக்குறேன். சரி, இன்றைக்கி விஷயத்துக்கு வருவோம். இப்போ நீங்கள் பாருங்கள், அந்த மழைநீரை எடுத்துட்டோம், அதை எப்படியே விறகு அடுப்புலையே வச்சு பானையிலேயே ஊற்றி 5 லிட்டர் நீரை 2 லிட்டர் நீராக சுண்ட வச்சுட்டோம். அதில் என்னென்ன சர்டிஃபிகேட்டு போட்டதில் நமக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத காட்டுறேன், நீங்கள் நல்லா பாருங்கள். இதில் முக்கியமாக இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், pH 27 டிகிரிஸில் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள், 8.40. அப்போ அல்கலைன் வாட்டர் அப்படின்னு நாம் சொல்கிறோம். அதாவது சராசரியாக குடிக்கக்கூடிய நீர் அளவு எப்படி இருக்கணும்னா 6லிருந்து 8.5 வரைக்கும் வச்சுருக்கிறாங்க. இது வந்து குடிக்கக்கூடிய தண்ணி அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி குறைந்தபட்சம் 6லேருந்து ஒரு 7, 7.5 இது வரைக்கும் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இதில் பார்க்கும்போது 5 லிட்டர் நீரை 2 லிட்டர் நீரை சுண்ட வச்சதுக்கு அப்புறமும் நல்லா புரிஞ்சுக்கணும், தண்ணியை சுட வச்சாலே அதில் சத்து போயிடுச்சுன்னு சொல்கிறவங்களுக்கு இதை நல்லா காதில் கேட்டுக்கோங்க. 5 லிட்டர் நீரை 2 லிட்டர் நீரை சுண்ட வச்சுட்டோம். அப்போ எவ்வளவு ஹீட் பண்ணியிருப்போம், எவ்வளவு ஆவியாக இருக்கும். அப்போ அந்த நீரில் சத்தெல்லாம் போயிருக்கணும் இல்லையா? ஆனால் இது என்னவா இருக்குது, அல்கலைன் வாட்டராக மாறி இருக்குது. 8.40 அப்படிங்கிற அளவுக்கு பிஹெச் வந்திருக்கு. அதில் எலக்ட்ரிக்கல் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. ஏன்னா எந்த ஒரு தண்ணியிலையும் அந்த எலக்ட்ரிக்கல் கனெக்டிவிட்டி இருக்கக்கூடாது. அப்போ பார்த்தீங்கன்னா 0.111 இது கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி அதில் என்ன போடணுமோ அதை போட்டிருக்காங்க. அப்படின்னா 0 வந்துருச்சுனாலே ஒன்றும் இல்லை, 0க்கு அப்புறம் புள்ளி, அதுக்கப்புறம் 11 அது இல்லவே இல்லை. ரைட்டு. அடுத்து டோட்டல் டிசால்வ்டு சாயில், அதாவது டிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, 1000க்கு மேலே இருக்குங்க. 600லேருந்து 800லேருந்து 1000க்கு மேலே இருக்குங்க. வெறும் 98 தான் இருக்குது. அடுத்து டோட்டல் அல்கலினிட்டி அப்படின்னா 46.9. அடுத்து கால்சியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.53 இருக்குது. மெக்னீசியம் 5.94. அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில்
ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு மூளை செயல்பாடுகள்லேருந்து நரம்புகள்லேருந்து தசைகள்லேருந்து செயல்பாடுகளுக்கு மிக முக்கியமானது மெக்னீசியம் அப்படிங்கிறது. ஒரு நாளைக்கு பெண்களாக இருந்தால் 300லேருந்து 310 வரை மில்லிகிராம் வரைக்கும் மெக்னீசியம் வேணும். ஆண்களாக இருந்தால் 400லேருந்து 420 மில்லிகிராம் வரைக்கும் மெக்னீசியம் வேணும். இதை உணவுகள்லேருந்து நாம் எடுத்துக்கிறோம். அதே தண்ணியில் கிடைக்கிது எவ்வளோ? 7.53 தண்ணியில் மெக்னீசியம் கிடைக்குது. குறைந்த அளவுக்கு தான் இருந்தாலும் தண்ணியிலேயே நமக்கு மெக்னீசியம் கிடைக்குது இல்லையா? அடுத்து அயன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அயன்கிறது அயன், குளோரைடு, சல்பேட்டு, பாஸ்பேட்டு, ஜிங்க்கு, போரான் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மெட்டல் ஐட்டம். ஸோ மெட்டல் தண்ணியில் இருந்துச்சுன்னா அது நமக்கு பாதிப்பு. அந்த தண்ணியை நாம் குடிக்கக்கூடாது. இப்போ இந்த தண்ணியில் நம்ம பரிசோதனை பண்ணதில் அயன் கிடையாது. அப்புறம் சல்பேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 0.1 தான் இருக்குது. குளோரைடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 15.9 தான் இருக்கிறதுலேயே லோ. 15.9 இருக்குது. அடுத்து பாஸ்பேட்டு, ஜிங்க்கு கிடையாது, போரன் அதுவும் கிடையாது, மெக்னசன்ஸுக்கு அதுவும் கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா எதெல்லாம் தண்ணியில் இருக்கக்கூடாதோ அதெல்லாம் இல்லை. எது இருக்கணுமோ அது இருக்குது, தண்ணியில் இருக்குதுங்க. நம்ப முடியுதா? இது மினரல் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா இயற்கையாக கிடைக்கக்கூடிய வாட்டர் தான் மினரல் வாட்டர்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி நாம் குடிக்கிற வாட்டர் மினரல் வாட்டர்னு என்னென்னா ஆர்டிஃபிஷியலாக மினரல்ஸை ஆட் பண்ணி நாம் குடிச்சிட்ருக்கோம். அதுக்கு பேர் தான் மினரல் வாட்டர் அப்படின்னு சொல்லுது. ஆனால் இது நேச்சுரலாகவே நமக்கு இத்தனையும் கிடைக்குது. அப்போ தண்ணியை சுட வச்சு குடித்தா நல்லது இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த தண்ணியை சுட வைக்கும்போது இவ்வளோ விஷயங்கள் நமக்கு கிடைக்குது அப்படின்னா தயவு செஞ்சு இனிமேல் யார் எதை சொன்னாலும் சரி காதில் வாங்கிக்கோங்க. ஆதாரத்தோடு நிரூபித்து கொடுத்தாங்க அப்படின்னா அதை நம்புங்க. அதனால் நீங்கள் சித்தர்கள் வணங்குபவர்களாக இருந்தாலும் வள்ளலார் போன்றவர்களை வணங்குபவர்களாக இருந்தாலும் தயவு செய்து இந்த பதிவை தயவு செய்து மற்ற மக்களுக்கு அனுப்புங்க. ஒரு விழிப்புணர்வு வரட்டும். வெந்நீர் குடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு புரிதல் இன்னைக்கு வரைக்கும் இந்த உலகத்தில் இந்த மக்கள்கிட்ட, நம்ம நாட்டு மக்கள்கிட்ட இருக்குது. தயவு செஞ்சு இந்த அறியாமையை போக்கணும். வள்ளல் பெருமான் வெந்நீரை தான் குடிக்க சொல்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்? அந்த வெந்நீர் சுத்த உஷ்ணமாக மாறும். வெளியிலேருந்து எது குளிர்ச்சி எடுக்கிறீங்களோ அது உள்ளுக்கு போச்சுன்னா வெப்பமாகும். அப்போ இந்த வெந்நீர் என்ன பண்ணுது? வெப்பமாக இருக்குது. ஏற்கனவே நம்ம உடல் அதீத வெப்பத்தில் இருக்குது. இது கெட்ட உஷ்ணம் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க. அப்போ வெளியில் இருக்கக்கூடிய இந்த வெந்நீரை நீங்கள் உள்ளே கொடுக்கும்போது இது சுத்த வெப்பமாக இருக்கிறது, அசுத்த வெப்பத்தை போக்கி விடுகிறது. எவ்வளோ பெரிய ஒரு சயின்ஸ் பாருங்கள். இதை வெறும் வெந்நீர் குடிக்கிறத வச்சு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா சுத்த வெப்பம் வேணும். அசுத்த வெப்பத்தினால தான் இந்த நோய் வருது. இந்த அசுத்த வெப்பம் போகணும் அப்படிங்கிறதுனால தான் நமக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொல்லியிருக்கிறாங்க. நாம் இன்றைக்கி அதை செய்கிறதே இல்லை. அட்லீஸ்ட் இந்த வெந்நீரையாவது இப்படி நம்ம குடிக்கும் பொழுது இந்த உடலுக்கு எவ்வளவு சக்தி கிடைக்குது, சுத்த உஷ்ணம் கிடைக்கும். நீங்கள் தியானம் செஞ்சாலும், தவம் செஞ்சாலும், யோகா செஞ்சாலும், நீங்கள் காடு மலையெல்லாம் ஏறி இறங்கினாலும் உங்கள் உடலில் என்ன சுத்த உஷ்ணம் கிடைக்குமோ அந்த சுத்த உஷ்ணம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப எளிமையான வழி இது போல் வெந்நீரை குடிப்பது. வெந்நீரை குடித்தாலே இந்த உடலுக்கு சுத்த உஷ்ணம் கிடைக்கிறதுங்கிறதுனால தான் நம்ம சித்தர்கள் நீரை சுண்ட வைக்க சொன்னாங்க. அதுலேயும் பாருங்கள், மோரை பெருக்கி நெய்யை உருக்கி நீரை சுருக்கி அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருப்பாங்க. வள்ளல் பெருமான் அதை டைரெக்டாக சொல்லிட்டாங்க. 5 லிட்டர் நீரை 2 லிட்டராருங்க. அதுலேயும் அமுதமான நீர் அப்படின்னு மழை நீரை சொல்லியிருக்காங்க. அதில் மழை நீர், ஊற்று நீர், பனி நீர் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எவ்வளவு சக்தியானதாக இருக்கும் அப்படின்னு. இப்போ நாம் இதை பரிசோதனை செஞ்சுருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மழை நீர் அதை அப்படியே மெடிசினாக எடுத்துட்டோம். 5 லிட்டர் நீரை 2 லிட்டராக எடுக்கும்போது இது மெடிசினாக மாறுச்சு. சரிங்களா? சாரி, ஒரு மழைநீரை எடுத்து அப்படியே சுட வச்சு குடிச்சிங்க அப்படின்னா அதை நீர் மருத்துவமும் மாறுச்சு. சளி பிடிச்சிருக்கு, காய்ச்சல் வந்திருக்கு, உடம்பு சரியில்லை, பிரச்சனையாக இருக்குது, வெந்நீரை தண்ணியை சுட வச்சு குடிங்கன்ட்டாங்க. அப்போ அந்த தண்ணீர் சுட வச்சு குடிக்கும்போது மருந்தாக மாறுச்சு. ஆனால் நாம் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மழைநீரை 5 லிட்டர் நீரை 2 லிட்டரை மாற்றி எடுக்கும்போது மருந்தாக இருந்ததை மேலும் சக்தி ஊட்டப்பட்டு நேனோவாக மாற்றிட்டோம். இப்போ அடுத்த ஒரு ப்ராசஸ் ஒன்று இருக்குது. ஆராய்ச்சி என்றைக்குமே முடிவில்லைங்க. இந்த ஆராய்ச்சியோடு நிற்க போகிறது கிடையாது. இதுக்கடுத்து ஒரு ஆராய்ச்சி இருக்குது. என்ன அப்படின்னா 5 லிட்டர் மழைநீரை 2 லிட்டர் மழைநீரை இப்போ சுண்ட வச்சும்போது இது நேனோவாக இருந்துச்சு. இந்த 2 லிட்டர் நீரை அடுத்து நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா திராவகமாக வடித்து எடுக்க போகிறோம். குடுவையில் ஆவியாக்கி ஆவி நீரை மட்டும் நாம் எடுக்க போகிறோம். எடுத்து அதையும் நாம் இது மாதிரி பரிசோதனை போட போகிறோம். அப்போ
அது இப்போ நேனோவாக இருந்தது, அடுத்து மைக்ரோவாக மாறும். அப்போ சக்தி கூடிக்கிட்டே இருக்கும். அந்த மைக்ரோவுக்கு அடுத்த லெவல் என்ன போகிறதுங்கிறது எனக்கு தெரியல. இனிமேல் அறிவியலாளர்களை கேட்டு இதுக்கடுத்து என்ன கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்த ஆராய்ச்சி இன்னும் தொடர்ந்து இருக்குது. தயவு செஞ்சு அன்பு உறவுகளே, உங்ககிட்ட நான் கேட்குறது எல்லாம் ஒன்றே ஒன்று தான். வெந்நீர் குடிக்கக்கூடாதுன்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தயவு செஞ்சு இந்த பதிவை அனுப்புங்க. சித்தர்களையும் வள்ளலாரையும் வணங்குபவர்களாக இருந்தால் தயவு செய்து வெந்நீரை பருகுங்கள். அதோடு மட்டுமல்லாமல் இந்த காணொலியும் அவர்களுக்கு பருகி அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அறியாமையை போக்குங்க. இந்த ஆராய்ச்சி முடிய போகிறது இல்லை, இன்னும் தொடரப்போகுது. அடுத்த பதிவிலையும் கண்டிப்பாக நான் சொன்னது போல திராவகமாக வடித்து அதையும் பரிசோதனை செய்து உங்களுக்கு காட்டுவேன். பணம் செலவாகத்தான் போகுது. அது இயற்கை என்ற பேராற்றல் இயற்கையோடு வாழக்கூடிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு சத்தியம் அவர்கள் கொடுத்தருள்வார்கள். கண்டிப்பாக அதையும் நாம் செய்வோம். ஸோ இப்போ நாம் அந்த மழைநீரை எப்படி வடித்தோம், எப்படி எடுத்தோம், பரிசோதனை பண்ணோம், அந்த மெத்தடை இப்போ நான் காட்டுறேன், பாருங்கள். வள்ளலார் மண்பானையில் இருக்கிறத விறகு அடுப்பில் தான் சுட வச்சு குடிக்க சொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் புது மண்பானையை வாங்கி 3 நாட்களாக இந்த தண்ணீரை நல்லா ஊற வச்சு நல்லா அதில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாம் போயிட்டு எளிமையாக இயற்கையினுடைய தத்துவத்தை அந்த மண்பானை ஈர்த்துக்கிற வகையில் 3 நாட்கள் தண்ணியில் இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிறோம். பார்த்திங்கன்னா இது மாதிரி பிடிச்சி வச்சிட்டோம்னா போதும். இதை அப்படியே பாட்டிலில் ஊற்றிட்டு வச்சிடலாம். ஸோ 1 லிட்ரு பாட்டில் அப்படியே 1 லிட்டர் தண்ணி ஊற்றிடுவோம். 1 2 இப்போ 2 லிட்ரு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அளவு தெரியுது. இதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் இதை அப்படியே இங்கே பின்னாடி அளவை மார்க் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு மார்க் பண்ணிட்டோம். ஸோ இந்த அளவுக்கு வரும்போது 2 லிட்டர்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். 3 4 5 லிட்டர். ஆக்சுவலி இந்த பானை 7 லிட்டர் பிடிக்கிற அளவு. இப்போ நம்ம 5 லிட்டர் ஊற்றிட்டோம். 2 லிட்டர் அளவுக்கு மார்க்கும் பண்ணிட்டோம். இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. அடுப்பு இதுக்காகவே இப்போ விறகு அடுப்பு நம்மக்கிட்ட இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு இதுக்காகவே ஒரு அடுப்பு வாங்கிச்சு. ஸோ தண்ணி ஊற்றி முதல்ல என்ன பண்ணுறோம், இல்லை கொட்டாங்குச்சி வச்சுட்டோம். கொட்டாங்குச்சி சூடமும் வச்சுட்டோம். நம்மக்கிட்டேயே கொட்டாங்குச்சி இருக்குது வீட்டில். ஏன்னா நம்ம காஸ்மெட்டிக்ஸ்க்காக சில விஷயத்துக்கு தயார் பண்ணுறது கொட்டாங்குச்சி வச்சுருக்கோம். சேர்த்தி அதையே இன்றைக்கி பயன்படுத்த போகிறோம். பற்ற வச்சிடலாம். பற்ற வச்சாச்சு. பார்த்திங்களா, நல்லா எரிய ஆரம்பிச்சிடுச்சு. நான் கூட என்னமோ நினச்சேங்க அந்த அடுப்பை. நான் இது வரைக்கும் நான் பயன்படுத்தினது இல்லை. ஆனால் உண்மையாலுமே சொல்லக்கூடாது, சிறப்புங்க. அற்புதமாக எரியுது. நம்ம மருந்து தயாரிக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் இது ரொம்ப பயனுள்ள அடுப்பு தான். உண்மையாலுமே இந்த மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு தோணவே இல்லை. உண்மையாலுமே நம்ம வள்ளல் பெருமான் சித்தர் பெருமான் அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த தண்ணியை நம்ம கொதிக்க வைக்கிறதுக்காக நிறையா பேர் கேள்வி கேட்டாங்க இல்லையா, விறகடுப்பில் தான் வைக்கணும், மண்பானையில் தான் வைக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த எண்ணம் தோணுச்சு. உண்மையாலுமே அற்புதமான ஒரு அடுப்புங்க. இப்போ பார்த்திங்கன்னா விறகு போடணும்னா இதை அப்படியே கையில் வெளியே அப்படி இழுத்துக்கலாம். இழுத்து இங்கே பார்த்திங்களா வெளியே வந்துருச்சு. போட்டுட்டு கூட நம்ம இப்படி தள்ளிக்கலாம். சிறப்பு 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 சிறப்பாக எரியுதுங்க. அதுதான் ப்ளோயர் கூட வைக்கவே இல்லை. ஸோ ப்ளோயர் வைக்காமலே இவ்வளோ வருது. ப்ளோயர் வச்சு பார்ப்போங்களா? இங்கே வருங்க, வச்சுட்டு இங்கே பாருங்க. அப்பா பயங்கரமாக எரியுது. ஸோ குறைச்சிடலாம். எரியிறது எரியட்டும், அவ்வளோதான். அடுப்பு சாதாரணமாக நினச்சேன், இது பயங்கரமாக இருக்குதுங்கோ. காலையில் 10 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம். பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஆகுதுங்க.
பார்த்தீங்களா? ஆவியாகுது. இப்போ தான் ஆவியாக ஆரம்பிச்சிருக்கு. எப்படி ஆவியாகுது பாருங்கள். அவளுக்கு கிட்டத்தட்ட 1.25 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் இருக்க கடைசி தொட்டி கொட்டாங்குச்சி இவ்வளோ தான். அதே மாதிரி பாருங்கள், தண்ணி நல்லா நம்ம மார்க் பண்ணியிருந்த அளவுக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஸோ 2 லிட்டர் தண்ணி அளவுக்கு வந்துருச்சு. இந்த 3 கொட்டாங்குச்சியும் சேர்த்து போட்டு எரிச்சிட்டோம்னா நமக்கு அளவு வந்துருச்சு. இப்போ அதை ஒரு பாட்டில் எடுத்துடலாம். ஆனால் உண்மையிலுமே அடுப்பு சிறப்பான அடுப்புங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா குயிக்காக வேலை முடிஞ்சிருது. ரொம்ப போர்ட்டபுளாகவும் இருக்குது. இதில் ஒரு பெனிஃபிட் என்னென்னா, நாங்கள் வைத்தியத்துக்கு பண்ணுறதுனால இதை அந்த ப்ளோயரோடு இருக்க தனியாக எடுத்து வச்சும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ நிறைய அடுப்பு பார்த்துருக்கேன். ஆனால் இந்த அடுப்பு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது மாதிரி அடுப்பு யாருக்காவது தேவைன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், வேணா வாங்கிக்கோங்க. திருச்செங்கோட்டுக்காரர் தான் ஒருத்தர், நல்ல அர்ப்பணிப்போடு பண்ணுறாங்க. நியாயமாக இருக்குது. உண்மையாலுமே நான் நிறைய அடுப்பு பார்த்துருக்கேன். பட் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச அடுப்பு இது தான். நான் அடுப்புக்கு ப்ரமோட் பண்ணலாம் இல்லை, பயன்படுத்தினதில் நல்லா இருக்கிறத சொல்கிறேன். அதான் இதையும் ஒன்று போட்டுருவோம். அவ்வளோதான். நல்லா சுண்டிச்சு 1 லிட்டர் அளவுக்கு வந்துருச்சு. 2 லிட்டர் அளவுக்கு வந்துருச்சு. இப்போ எடுத்து பாட்டிலில் ஊற்றிடலாம். ஏன்னா போன தடவை டெஸ்ட் பண்ணும்போது 200 ml தான் கொடுத்தோம். இந்த தடவை வரும்போது 1 லிட்டர் கொண்டு வர சொன்னாங்க. கரெக்டாக 1 லிட்டர் பார்த்திங்கன்னா. அவ்வளோதான். பார்த்திங்கன்னா இன்னும் அவ்வளோதான். இவ்வளோ தான் தண்ணி பார்த்திங்களா. இன்னும் ஒரு லிட்டர் இருக்குது தண்ணி கரெக்டாக. அடுப்பும் எல்லாம் அமைஞ்சிருச்சு. இப்போ அந்த அடுப்பு கொடுத்தவர்கிட்ட வீடியோ போட்டு காமிச்சேன். அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் கொட்டாங்குச்சி வச்சதுனால நெருப்பு இவ்வளோ தூரம் வந்திருக்கு, கட்டையாக வச்சிங்கன்னா அந்த அளவுக்கு வராது, உள்ளுக்குள்ளேயே எரியும் அப்படின்னாரு. பார்த்தீங்களா, நல்லா நெருப்பு எல்லாம் அணைச்சி நமக்கு கறிக்கு வந்து கொட்டாங்குச்சி பவுட்ரு நல்லா கிடச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரே இதில் வந்து அழகாக தட்டி எடுத்துக்கலாம். நம்ம இவ்வளோ நாளாக தனியாக எரிய வச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ நமக்கு இது எரிய தேவையில்லை. இங்கே பாருங்கள், இந்த இதுலேயே தனியாக கிடச்சிருச்சு. சிறப்பு. இப்போ இதை நம்ம எடுத்து டெஸ்ட்டு போட கொண்டு போயிடலாம். 5 லிட்டர் தண்ணி, 5 லிட்டர் தண்ணி, 2 லிட்டர் தண்ணியாக மழை தண்ணியை சுண்ட வச்சாச்சு. 1 லிட்டர் அதை எடுத்து லேபுக்கு டெஸ்ட்டு கொடுத்தது போக மீதி இருக்க 1 லிட்டர் தண்ணி நம்ம குடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். என்ன நேயர்களே, நம்மளுடைய ஆராய்ச்சியில் ஒரு பகுதியை இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம மீண்டும் இன்னும் ஒரு ஆராய்ச்சி இருக்குது. அடுத்த ஆராய்ச்சி பதிவுகளில் கண்டிப்பாக தொடருவோம். தயவு செஞ்சு இந்த பதிவு மக்கள் விழிப்புணர்வுக்காக தயவு செஞ்சு பகிருங்க. வெந்நீர் குடிப்பது மருத்துவம், அதுவும் மழை நீரை இப்போ நம்ம பரிசோதனை செய்தது போல் குடித்தால் இது எவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறது இதுவரைக்கும் மக்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியை செய்வோம். யாரெல்லாம் மற்றவங்களுக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணுறீங்களோ அவங்கெல்லாம் சித்தர்களின் வள்ளலாரின் அருளை பெற்றவர்களாக ஆவார்கள் என்பது எம்முடைய அனுபவம்.